Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videosலாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ரைட்? இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனோவா டேபிள் அப்படின்னா என்ன, ஸோ அதோட கான்செப்ட் என்ன அண்ட் அதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிற விஷயம் பார்க்க போகிறோம், ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அனோவா அப்படின்னா என்னென்னா அனலைசிஸ் ஆஃப் வேரியன்ஸ். ஸோ வேரியன்ஸஸை நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு டேப்லெட்டட் ஃபார்ம், அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அனோவா அப்படின்னு சொல்லுவோம், ரைட்? ஸோ அப்போ வேரியன்ஸஸ்க்கு இருக்க டிஃப்ரென்ஸ் அப்படின்னா ஸோ அதை தான் நம்ம வேரியன்ஸ்க்கு இருக்க டிஃப்ரென்சஸை தான் நம்ம டி டெஸ்ட்லேயே பண்ணுவோமே. ஸோ அப்புறம் ஏன் இந்த அனோவா டேபிள் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, டி டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம்னா 2 சாம்பிளுக்கு மட்டும்தான் பார்த்துருப்போம், ரைட்டா? ஸோ 2 சாம்பிளுக்கு இன்பிட்வீனில் இருக்க வேரியன்ஸஸை பார்த்தீங்க அப்படின்னா அது டி டெஸ்ட்டு. ஸோ 2க்கு மேலே இருக்க சாம்பிள்ஸ் மோர் தென் டூ சாம்பிள்ஸ் போச்சுன்னா அப்போ நம்ம யூஸ் பண்ண போகிற கான்செப்ட் தான் அனோவா டேபிள் அப்படின்னு சொல்கிறோம், ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அனோவா அப்படின்னா என்ன அப்படிங்கிற விஷயம் நம்ம இங்கே கீழே சொல்லியிருக்கோம். ஸோ அனலைசிஸ் ஆஃப் வேரியன்ஸ் இஸ் அ டெக்னிக், அதாவது அனோவா. ஸோ அனலைசிஸ் ஆஃப் வேரியன்ஸ் அப்படின்னா அனோவா இஸ் தி டெக்னிக் யூஸ்டு டு டெஸ்ட் தி ஈக்குவாலிட்டி ஆஃப் மீன்ஸ். ஸோ 2 மீன்ஸோட ஈக்குவாலிட்டிஸ் செக் பண்ணுறது when more than 2 populations are given, so are considered in the T test or is a test. அந்த டெஸ்ட்டில் நமக்கு மோர் தென் 2 பாப்புலேஷன்ஸ் ஆர் மோர் தென் 2 சாம்பிள்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அப்போ யூஸ் பண்ணுற ஒரு விஷயம், ஈக்குவாலிட்டி ஆஃப் மீன்ஸ் ஃபைன் பண்ண யூஸ் பண்ணுற ஒரு விஷயம் தான் நமக்கு என்ன அப்படின்னா இந்த அனோவா அப்படிங்கிற விஷயம். ஸோ நமக்கு 2 டைப் ஆஃப் ரெப்ரசன்டேஷன் இருக்குது. ஒன்று ஒன் வே அனோவா ஆர் ஒன் வே கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எதர் ஒரு ரோ ஆர் காலம் வைஸ் மட்டும் நம்ம பேசணும் அப்படின்னா அது ஒன் வே கிளாசிஃபிகேஷன். இதெல்லாம் நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறப்ப பார்ப்போம். செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா 2 வே அனோவா அப்படின்னா 2 வே கிளாசிஃபிகேஷன். ஸோ அது என்ன 2 வே கிளாசிஃபிகேஷன் அப்படின்னா 2 வேலையும், அதாவது போத் ரோ அண்ட் காலம் ரெண்டையுமே நம்ம எடுத்துக்கிட்டு ஒர்க் பண்ணோம் அப்படின்னா அது 2 வே கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்? அப்போ ஒர்க்கிங் ரூல் என்ன அப்படின்னா ஸோ ஒர்க்கிங் ப்ரொசீஜர் என்ன இந்த அனோவா டேபிளுக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா ஃபைண்ட் என் வேர் என் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஃபைண்ட் பண்ணிடணும். செகண்ட் ஒன் என்னென்னா ஃபைண்ட் டி வேர் டி இஸ் நத்திங் பட் சம் ஆஃப் ஆல் அப்சர்வேஷன்ஸ். ஸோ அந்த அப்சர்வேஷன்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா வர்றது நமக்கு டி, அதாவது சாம்பிள்ஸோட சம்மு. இது ஓவரால் அப்சர்வேஷன்ஸோட சம்மு, ரைட்? தென் தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா கரெக்ஷன் ஃபேக்டர் சிஎஃப் ஒன்று கண்டுபிடிக்கணும். இதுதான் இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் இருந்தால் நமக்கு ப்ரொசீஜர். இந்த சிஎஃப் எப்படி ஃபைன் பண்ணுவீங்க அப்படின்னா டி ஸ்கொயர் டிவைடட் பை என். ஸோ அப்போ இந்த டீயோட வேல்யூ ஸ்கொயர் பண்ணிவிட்டு டிவைடட் பை என் பண்ணிங்கன்னா வில் கெட் கரெக்ஷன் ஃபேக்டர். அந்த கரெக்ஷன் ஃபேக்டரை வச்சு தான் ப்ராப்ளமே மூவ் ஆகும். ஸோ சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் டோட்டல் எஸ்எஸ்டி அப்படின்னு சொல்லுவோம். சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் டி டோட்டல். ஸோ எஸ்எஸ்டி எப்படி கண்டுபிடிக்கணும்னா சிக்மா 1 x1 ஸ்கொயர் ப்ளஸ் சிக்மா x2 ஸ்கொயர் ப்ளஸ் அண்ட் ஸோ ஆன். அதுலேருந்து உங்களோட கரெக்ஷன் ஃபேக்டர் சிஎஃப்ஓ மட்டும் சப்ராக்ட் பண்ணணும். அதாவது இந்த x1 x2 x3 இது எப்படி போயிட்டே இருக்கும் அப்படின்னா எவ்வளோ சாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்களோ அவ்வளோ சாம்பிள்ஸ் வரைக்கும் இது நமக்கு போகணும். ஃபைனைட் தான் இருக்கும், ரைட்? ஸோ இப்போ இன்கேஸ் எனக்கு 3 சாம்பிள் கொடுத்துருக்காங்கன்னா x1 ஸ்கொயர் x2 ஸ்கொயர் x3 ஸ்கொயரோட ஸ்டாப் பண்ணிக்கணும். 4 சாம்பிள்னா x4 ஸ்கொயர் வரைக்கும் போகணும். 5 சாம்பிள்னா x5 ஸ்கொயர். அப்படியே எத்தனை சாம்பிள் கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி. ஸோ எஸ்எஸ்டி இஸ் நத்திங் பட் சமேஷன் x1 ஸ்கொயர் x2 ஸ்கொயர் மேலே எழுதின அதே விஷயந்தான். கரெக்ஷன் ஃபேக்டர்னா நமக்கு என்ன தெரியும், டி ஸ்கொயர் பை என், அதுதான் இங்கே எழுதியிருக்கோம், ஓகே? தென் ஃபோர்த் ஸ்டெப் என்ன ஃபைன் பண்ணோம் அப்படின்னா சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் காலம் ஆர் சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் ரோஸ், 2 விஷயம் ஃபைன் பண்ணோம். ஸோ சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் காலம்னா எஸ்எஸ்சி அப்படின்னு சொல்லுவோம், விச் இஸ் சம்மேஷன் x1 ஸ்கொயர் பை n1 ப்ளஸ் சம்மேஷன் x2 ஸ்கொயர் பை n2 ப்ளஸ் அண்ட் ஸோ ஆன். ஸோ அப்போ எத்தனை வேரியபிள் இருக்கோ அது அண்ட் n1 n2னா அந்த ரெஸ்பெக்டிவ் சாம்பிள்ஸோட சைஸு. ஸோ இப்போ x1ஓட சைஸ் ஒரு 5 டேட்டாஸ் இருக்குன்னா s1 டிவைடட் பை 5, x2க்கு 5 டேட்டா இருக்குன்னா டிவைட் பை 5, அந்த மாதிரி மைனஸ் சிஎஃப். ஸோ மேலே எழுதியிருக்க அதே ஃபார்முலா x1 ஸ்கொயர் பை n1 ப்ளஸ் x2 ஸ்கொயர் பை n2 ப்ளஸ் அண்ட் ஸோ ஆன் மைனஸ் டி ஸ்கொயர் பை என். இதுதான் உங்களுக்கு இந்த வேல்யூ. ஆர் இதை நம்ம இன்னொரு விஷயம் என்ன பண்ணலாம் அப்படின்னா எஸ்எஸ்ஆர்னு பேசலாம். எஸ்எஸ்சினா லாஸ்ட்டில் காலம், எஸ்எஸ்ஆர்னா லாஸ்ட்டில் ரோ. அப்போ அங்கே x1 போட்ட மாதிரி இங்கே என்ன பண்ணோன்னா y1 ஸ்கொயர் பை n1 ப்ளஸ் y2 ஸ்கொயர் பை n2 ப்ளஸ் அண்ட் ஸோ ஆன் அப்படின்னு எழுதணும், மைனஸ் சிஎஃப் சேம். ஸோ அப்போ y1 ஸ்கொயர் பை n1 ப்ளஸ் y2 ஸ்கொயர் பை n2 ப்ளஸ் அண்ட் ஸோ ஆன் மைனஸ் டி ஸ்கொயர் பை n. இது நமக்கு எஸ்எஸ்ஆரோட வேல்யூ, ஓகே? ஸோ அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சால்வ் பண்ணணும், ஓகே? காலம் வைஸ் போகிறோமா ரோ வைஸ் போகிறோமா ரெண்டும் சேம், பட் காலம் வைஸ் போகிறது தான்
மேக்ஸிமம் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதையே ப்ரொசீட் பண்ணிக்கலாம். தென் 6th ஒன் என்ன அப்படின்னா சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் எரர், SSE அப்படின்னு சொல்லுவோம். சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் எரர்ஸ். ஸோ SSE எப்படி கண்டுபிடிக்கணும்னா SST மைனஸ் SSC ஆர் SST மைனஸ் SSR ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா வில் கெட் தி ஆன்சர் ஆஃப் SSE. இது ஸோ இங்கே மேலே ஃபைன் பண்ண இந்த ஆன்சர், ஸ்டெப் 4ல் ஃபைன் பண்ண ஆன்சர் அண்ட் ஸ்டெப் 5ல் ஃபைன் பண்ண ஆன்சர் ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா வில் கெட் SSE. இந்த SSCயை பேஸ் பண்ணி தான் நம்ம அனோவா டேபிளே எழுதுவோம். ரைட். அப்போ இந்த அனோவா டேபிள்னா என்ன, அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இங்கே நான் கீழே சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ இந்த அனோவா டேபிள்னா என்ன, source of variation. So source of variation between the samples and within the sample னு ரெண்டு சோர்ஸாக நம்ம எடுத்துப்போம். between the sampleனா சாம்பிள்குள்ள, within the sample அப்படின்ற ரெண்டு விஷயம். sum of squares of this அப்போ SSC அப்படின்னு சொல்லுவோம். sum of squares SSC and SSE. ஸோ SSCனா என்ன, sum of squares of column, சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் எரர் அப்படின்னு சொல்லுவோம். கீழே அதோட அப்ரிவேஷன் கொடுத்துருப்பேன். அண்ட் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் ஃபைன் பண்ணோம். ஸோ டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வச்சு தான் நம்ம டேபிள் வேல்யூ ஃபைன் பண்ணுவோம். ஸோ V1ஓட வேல்யூ வந்து C-1, V2ஓட வேல்யூ வந்து N-C. என்னங்கிறது நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன், Cங்கிறது நத்திங் பட் காலம். ஓகே. தென் மீன் சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் MSன்னு ஒன்று கண்டுபிடிக்கணும். ஸோ MSC அதாவது இங்கே கண்டுபிடிச்ச SSC டிவைடட் பை C-1 இங்கே இருக்க வேல்யூ, அதாவது இந்த வேல்யூ டிவைடட் பை திஸ் வேல்யூ, அதுதான் இந்த காலம். Then MSE அப்படின்னா என்னன்னா SSE by N-C, that is V2. So இது ரெண்டு டிவைட் பண்ணீங்கன்னா will get MSE. Then finally variation of F. Variation of F is nothing but F calculated. என்ன அப்படின்னா இந்த வேல்யூ டிவைடட் பை இந்த வேல்யூ, MSC டிவைடட் பை MSE ரெண்டே டிவைட் பண்ணீங்கன்னா வர ஆன்சர் தான் நம்மளோட F calculated. ஸோ அதுதான் நான் இங்கே சொல்கிறேன். SSC அப்படின்னா என்னென்னா சம் ஸ்கொயர் காலம் அண்ட் SSE அப்படின்னா என்ன அப்படின்னா சம் ஸ்கொயர் எரர், சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் காலம், சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் எரர். MSC அப்படின்னா மீன் சம் ஸ்கொயர் காலம் அண்ட் தென் மீன் சம் ஸ்கொயர் எரர். ஸோ அதுதான் இங்கே சொல்கிறோம். அண்ட் தென் Cனா என்ன, காலம், என்னன்னா என்னன்னா டோட்டல் நம்பர். ரைட். ஸோ இங்கே நம்ம காலம் எடுத்த மாதிரி SSR கூட எடுத்துக்கலாம் இந்த இடத்துல. அப்போ இங்கே SSR எடுத்திங்கன்னா இங்கே SSR டிவைடட் பை V1 அவ்வளோதான். ஸோ SSC ஆர் SSR எதுக்கு வேணும்னா நம்ம எடுத்துக்கலாம், சேம் ஆன்சர் தான் வில் கெட். ரைட். ஸோ இதுதான் வந்து நமக்கு பேசிக் ஃபார் அனோவா டேபிள். ஸோ இவ்வளோ விஷயங்களும் நமக்கு பேசிக். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அனோவா டேபிளோட ப்ரொசீஜர் இது தான். ஸோ அப்போ அந்த ப்ரொசீஜரை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம ஃபைன் பண்ணோம். ஃபஸ்ட்டு N, அடுத்தது T, அடுத்து கரெக்ஷன் ஃபேக்டர் ஃபைன் பண்ணோம், அப்புறம் SST ஃபைன் பண்ணோம், அடுத்து SSC ஃபைன் பண்ணோம், அடுத்து SSR ஃபைன் பண்ணோம். ஸோ அதை பேஸ் பண்ணி SSE. ஸோ SSE இஸ் நத்திங் பட் SST மைனஸ் SSR இந்த வேல்யூ ஃபைன் பண்ணுறது தான் நமக்கு SSEயோட வேல்யூ. இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபைனலி ப்ரொசீட் பண்ணியிருப்போம் இந்த டேபிளை. ரைட். ஸோ திஸ் இஸ் வாட் தி பேசிக் ஆஃப் அனோவா டேபிள் இஸ். ஓகே. ஸோ இங்கே நம்ம டேபிள் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ப்ரொசீட் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம யூஸ்வலி பண்ணுற அதே விஷயம் தான். ஸோ டேபிள் வேல்யூ எப்போ ஃபைன் பண்ணுவோம், நம்மளோட எதை பேஸ் பண்ணி ஃபைன் பண்ணுவோம், டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். ஸோ அப்போ இந்த டிகிரி ஆஃப் ஃப்ரீடமில் வர வேல்யூ வச்சு தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா டேபிள் வேல்யூ ஃபார் திஸ் அனோவா டேபிள் ஃபைன் பண்ணோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே கால்குலேட் பண்ணுறப்ப எனக்கு இந்த இடத்துல ஒரு 2 வருது, இந்த இடத்துல ஒரு 12 அப்படின்னு வருதுன்னு வைங்களேன். ஸோ அப்போ இதோட டேபிள் வேல்யூ நான் எப்படி கண்டுபிடிக்கணும், இப்போ இதுதான் கால்குலேட்டட் வேல்யூ. ஓகே, F கால்குலேட்டட் வேல்யூ. ஸோ அப்போ இதோட டேபிள் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா 2,12 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம்ல 5% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸில் தான் பார்ப்போம். ஸோ அப்போ 2,12ஓட ஆன்சர் என்ன வரும் அப்படின்றது பார்க்கணும். ஸோ இப்போ இதுதான் அனோவா டேபிள்னு தனியாகவே இருக்கும். ஸோ F டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள் வித் யூஸ் ஆஃப் அனோவா அப்படின்றது பாருங்க. ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கணும். அகைன் நான் 0.05% மட்டும் எடுத்திருக்கேன். அப்போ 2ல் 12க்கு ரைட். ஸோ 2ஓட காலம் இது, 12ஓட காலம் இது. ஸோ ரெண்டோட இன்டர்செக்ஷன் பாயிண்ட் எது நமக்கு 3.89. ஸோ அப்போ 2ல் 12ஓட ஆன்சர் வந்து எனக்கு என்ன அப்படின்னா 3.89. ஸோ இதுதான் வந்து நமக்கு டேபுலேட்டட் வேல்யூ ஃபார் திஸ். ஓகே. ஸோ தட்ஸ் ஆல். இந்த மாதிரி தான் நம்ம டேபிள் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ரைட். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. எனக்கு வீடியோவில் ஜஸ்ட் நான் பேசிக் ஆஃப் அனோவா டேபிள் என்ன அப்படிங்கிற விஷயம் மட்டும் சொல்கிறேன். ரைட். ஸோ இதுலேயே நான் ப்ராப்ளமும் கண்டினியூ பண்ணலாம், பட் இதுவே ஒரு கொஞ்சம் டைம் எடுத்துட்டதால ஸோ ஐ எம் ஸ்டாப்பிங் ஃப்ரம் திஸ் பேசிக். ஸோ அடுத்த வீடியோவில் நான் இதை பேஸ் பண்ணியிருக்க ப்ராப்ளம்ஸ். ரைட். ஸோ நான் இங்கே சொன்னது எல்லாமே ஒன் வே கிளாசிஃபிகேஷனோட ப்ரொசீஜர்ஸ். ஓகே. ஸோ அப்போ ஒன் வே கிளாசிஃபிகேஷன்னா இப்படி தான் நம்ம அதை ப்ரொசீட் பண்ணோம் அப்படிங்கிறதா நம்ம இங்கே பேசியிருக்கோம். ரைட். ஸோ அப்போ இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறது, இந்த சேம் கான்செப்ட். ஸோ இதை வச்சு நான் எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவேன் அப்படிங்கிற விஷயம் தான் நம்ம அப்கமிங் வீடியோஸ் பார்ப்போம். ரைட். So that's all for this video. Remaining things we'll see in the next video.
தேங்க்யூ.